2009 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. 3ஆவது ஓனரு. கார்பெட் டைப்பு, என்பிஎஃப் டைப் கிடையாது. கேஸ் என்டாஸ்மெண்ட்டு. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டிக்கரு, பாடி ஒர்க்கு, இந்த ஸ்டிக்கரு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. 4 டயருமே ஒரு 80% கண்டிஷனில் இருக்கும். வண்டி ஃபஸ்ட்டு அவுட்டரை காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சில்வர் கலரு. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN01AH9906. வண்டியில் பார்த்தீங்கன்னா மேலே கேரியலு, ஸ்டிக்கரு எல்லாமே இப்போ தான் ஃபுல் ஒர்க்கு பார்த்துருக்குது. அடிபடாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. ஃபஸ்ட்டு வண்டியோட அவுட்டரை பார்த்துக்கோங்க, பாடி லைனை. அப்புறம் உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். அவுட்டரை பார்த்துட்டிங்களா? வயரிங் வேலை, எல்லா செக்ஷன் வேலையுமே முடிச்சு வச்சுருக்காங்க. கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டி. இந்த இங்கே பார்த்துக்கோங்க, இந்த கோடு தெரியும், அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி இன்ஜினும் நல்லா இருக்குது, அதையும் காமிக்கிறேன். கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டி. டிங்கர் வேலை எதுவுமே கிடையாது. பெயிண்ட்டு மட்டும் அடிச்சிருக்காங்க எஃப்சிக்காக. பாடியில் என்ன பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டோர் அட்டையும் புதுசு. சீட் கவரு. வண்டியில் எந்த விதமான வேலைகளும் கிடையாது. எடுத்தோம்னா எங்கே வேணால் நம்பி எடுத்து ஓட்டிகிட்டு போகலாம். காலையில் எப்போயுமே சொல்கிறது தான், இன்ஜின் ஆயிலு, இன்ஜினில் இருக்க ஆயிலையும் தண்ணி செக்ஷனையும் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே எத்தில் இருக்குது பாருங்கள். பேஸ்ட் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்களா? இந்த பேஸ்ட்டை தான் பார்க்கணும். அதே மாதிரி எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு. கேஸ் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. கேஸ்லேயும் ஓடும் வண்டி, பெட்ரோல்லையும் ஓடும். வண்டி உள்ளுக்குள்ள இன்டீரியர் பார்த்துக்கோங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. விண்டோக்குள்ள வந்து கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிட்டும் பார்த்துக்கோங்க. அந்த லைன் அப்படியே தெரியும் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து. இந்த லைன் தான் மெயின். பாடி லைன் பேஸ்ட்டு. இது யாருனாலையும் போட முடியாது, கம்பெனிக்காரங்களை தவிர. ஒரு சில வண்டிலாம் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 2009 3 ஓனரு. அதே மாதிரி இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டோர் அட்டை, சீட் கவரு, கீழே மேட்டு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். எந்த விதமான பேஸ்ட் ஹிஸ்ட்ரிக்கு வேலையே கிடையாது. ஃபுல்லாக திறந்து கூட பாருங்க, ஃபுல்லாக கூட பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ள இன்டீரியரு. அதே மாதிரி ஃபேனும் ஓடும். வயரிங் வேலையும் பார்த்து வச்சுருக்கோம். ஹார்ன் அடிக்கும். இப்போ உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன். செட்டு மட்டும் இல்லை, செட்டு வேணால் மாட்டி கொடுத்துட சொல்லிடலாம். இன்டீரியர் லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டும் பார்த்துக்கோங்க. ரெண்டாயிரத்தி 9 3 ஓனரு. வண்டி திண்டுக்கல் ஆடி உள்ளதாக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் வாங்கி அங்கே போய் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்துக்கோங்க. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வாங்க இப்போ இன்ஜினை பார்ப்போம். வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வண்டி எப்பவுமே கீரில் இருக்கா நியூட்ரல் இருக்கான்னு பார்த்துக்கணும்.
பாருங்கள், ஒரு புகை ஒரு எதுவுமே வராது. ஓகேங்களா? பாடியை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இன்ஜின் செக்ஷனை பார்ப்போம். பாருங்கள், வண்டியில் இன்ஜினில் எந்த விதமான நாய்ஸுமே வராது. வண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் இருக்குது. கேஸ் லைட் எரியுது பார்த்தீங்களா? அதான் வண்டி சேஸ் நம்பர் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பார்த்துக்கோங்க, சேஸ் நம்பரு. இன்ஜின் நம்பர் பார்க்க முடியாது, அடியில் இருக்கும். அதே மாதிரி அங்கிட்ட வந்து காமிக்கிறேன், அங்கிட்டும் பாருங்கள். ஆயில் கேஜை புரிஞ்சு விட்டு பாருங்கள். இதுதான் இன்ஜினை பார்த்துட்டிங்களா? இப்போ வாங்க கீழே சேஸை பார்க்கலாம். சேஸை பார்த்துக்கோங்க. கீழே அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஸ்டெப்னி இருக்குது, ஸ்டெப்னி கொடுத்துக்கலாம். ஸ்டெப்னி அங்கே இருக்குது. வீடியோ எடுக்க இடைஞ்சலாக இருக்கனால ஸ்டெப்னி அங்கே எடுத்து வச்சுருக்கோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேலை வெட்டியும் கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அண்டர் சேஸு எல்லாமே. பெட்ரோல் டேங்கு சின்ன டேங்கு தான், பெரிய டேங்க் கிடையாது. வாங்க இப்போ வண்டியை ஓட்டி பார்க்கலாம்.